Good morning students. Next topic என்ன பார்க்கலாம் அப்படின்னா crystal lattice and unit cell, அதாவது படிக அணுக்கோவை மற்றும் அலகுக்கூடு. யூனிட் செல் அப்படின்னா எப்படி இருக்கிறது தான் வந்து யூனிட் செல். கிறிஸ்டல் முழுசுமே வந்து இப்படி இருக்கும். அதுக்கு பேர் தான் யூனிட் செல். லேட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னா அதில் வந்து ஆட்டம்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் அல்லது அயான்ஸ், அணுக்கள் அல்லது அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் வந்து இப்படி அமைஞ்சிருக்கும். நம்ம சொன்னால அப்படி எப்படி இருக்கும். இது ஒரு ஆட்டம்ஸ் அல்லது அயான்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் எதை வேணால் இருக்கலாம். இப்படி வந்து இருக்கிறது பேர் தான் கேட்டால் லேட்டிஸ் பாயிண்ட். The crystalline solid characterized by definite orientations, அதாவது கிறிஸ்டல் சாலிடுக்கு வந்து சிறப்பான பண்புகள் என்ன அப்படின்னா அதுக்குன்னு ஒரு திசை இருக்கும் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். A crystalline solid may be characterized by என்ன அப்படின்னா definite orientations, atoms or ions or molecules relative to one another in a three-dimensional patterns. அதாவது முப்பரிமாண வடிவமைப்பில் அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் ஒன்றினை பொறுத்து மற்றொன்று வரையறுக்கப்பட்ட சீரான அமைப்பில் காணப்படுவது படிக திடப்பொருட்களின் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும். படிக திடப்பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட பண்பு இருக்குது. எப்படின்னா ஒன்றை பொறுத்து மற்றொன்று எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு வரையறுக்கப்பட்ட, அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு சீரான அமைப்பை காணப்படுவது. இந்த ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ரிலேட் டு ஒன் அனதர் இன் ஏ த்ரீ டைமென்ஷன் பேட்டர்ன். அதாவது முப்பரிமாண அமைப்பில் வந்து த்ரீ டைமென்ஷன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா இதுதான் த்ரீ டைமென்ஷன் பேட்டர்ன். ஒன்று எக்ஸ் ஒய்எக்ஸ் ஜெட்எக்ஸ், இப்படி தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதனுடைய பேட்டர்ன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கல, இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இது எக்ஸ்எக்ஸ், இது ஒய்எக்ஸ், இது ஜெட்எக்ஸ். அப்போ இந்த யூனிட் செல்லில் எப்படி மேடப் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மூணு எக்ஸ் ஒய் ஜெட் இதை பொறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு வடிவம் கிடைக்கிது, ஷேப் கிடைக்கிது. The regular arrangement of these pieces throughout in a crystal is called crystal lattice. Crystal lattice அப்படிங்கிறது ஒரு 2 mark கொஸ்டின் கேட்பான். The regular arrangement of these pieces throughout the crystals, அதாவது இவ்வாறு படிக முழுமையும் சீராக காணப்படும் இந்த ஒழுங்கமைப்புக்கு பேர் படிக அணுக்கோவை தளம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வச்சிங்களேன், இதில் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இப்படி என்ன பண்ண அப்படின்னா வரிசையாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் இருந்துச்சு. ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இப்படி கிறிஸ்டல் முழுசுமே ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டால் கிறிஸ்டல் லாட்டிக்ஸ். படிகம் முழுவதும் ஒரே சீராக ஒருங்கமைப்பு மட்டும் காணப்படுவதுக்கு பேர் தான் அணுக்கோவை தளம். இந்த ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட், இந்த ரெகுலராக எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே சீராக ஒரே வரிசை இருக்குது. ஒன்று இப்படி இல்லாமல் ஒன்று கீழே, ஒன்று இப்படி மேலே, ஒன்று வந்து இப்படி வந்து அமைஞ்சிடலாமல் எப்படி இருக்குது, ஒரே வந்து
ரெகுலராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது அப்படின்னு கிறிஸ்டல் முழுசுமே அப்படி ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் கேட்டால் கிறிஸ்டல் லாட்டிக்ஸ். படி அணுக்கவை தளம். A basic repeating structural unit of a crystalline solid is called unit cell. இது எப்படின்னு கேட்டால் ஒரு பேசிக்காக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு யூனிட் செல் மாதிரி காணப்படும். முன்னாடி நம்ம படம் வந்து காமிச்சோம்ல யூனிட் செல், இதுதான் யூனிட் செல். அளவு கூடு அந்த கிறிஸ்டல் முழுசுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி அமைப்பில் நிறைய அப்படி காணப்படும். வரிசையாக காணப்படும். அதுக்கு பேர் தான் அப்படின்னு கேட்டால் யூனிட் செல் அலகுக்கூடு. ஏ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட். இந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட் மீண்டும் தோன்றக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா யூனிட் செல். therefore following the listed lattice position in the unit cell. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டயக்ராமில் இதில் பாருங்கள் இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, டாட்டட் லைன் எப்படி அமைஞ்சிருக்குது, ஒரே வரிசையாக ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது. கிறிஸ்டல் முழுசுமே ஒரே மாதிரி வரிசையாக நீண்ட எல்லை வரிசை ஒரே மாதிரி இருக்குது. ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் லாட்டிஸ் பாயிண்ட். இப்போ இந்த டாட்டட் லைனுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டால் லாட்டிஸ் பாயிண்ட், அணுக்கவை தளம். இது வரிசையாக இது பாருங்க அப்படி இருக்குது, ஒரே மாதிரியாக அமைஞ்சிருக்கும். ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி இல்லாமல் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி வரிசையாக இருக்கும். இன்னொன்று வந்து யூனிட் செல் பார்க்கலாம், அலகுக்கூடு. இதில் வரிசையாக டேட்டா லைன் போட்டு அமைச்சு பார்க்கும்போது இந்த ப்ளூ கலர் மட்டும் படம் வச்சுருக்காங்கல்ல, அது எப்படி இருக்குது பாருங்கள், யூனிட் செல். அது எப்படி இருக்குது, யூனிட் செல். யூனிட் செல் நம்ம எப்படி வரைஞ்சோம், இப்படி வரைஞ்சிட்டு அப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி பார்க்கும்போது இந்த அமைப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ கிறிஸ்டல் லாட்டிஸ் பாயிண்ட்டை நாம் வந்து கவர் பண்ணி ஒரு ட்ரா பண்ணி பார்க்கும்போது நமக்கு யூனிட் செல் கிடைக்கும். அதேமாரி இந்த பக்கம் ஒரு யூனிட் செல் கிடைக்கும், இங்கே ஒரு யூனிட் செல், இதோட பேக் சைடில் ஒன்று இப்படி கிடைக்கும். அப்போ கிறிஸ்டல் முழுசுமே என்ன பண்ண அப்படின்னா யூனிட் செல் வந்து ரிப்பீட்டாக தோணக்கூடும். இதுக்கு பேர் தான் கேட்டால் யூனிட் செல். A crystal may be considered to consist of large number of units. ஒரு கிறிஸ்டல்ஸில் அதிகப்படியான அலகுக்கூடுகள் காணப்படும். இப்போ தான் நம்ம அந்த டயக்ராம் போட்டு காமிச்சு நம்ம அந்த யூனிட் செல்லில் பார்த்திங்கன்னா இதேமாரி யூனிட் செல் வந்து நிறையா இருக்கும். அலகுக்கூடு ஒரு படிகத்தில் இதேமாரி வந்து யூனிட் செல் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஈச் ஒன் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் இட்ஸ் நெய்பர் அண்ட் இட்ஸ் சிமிலர் ஓரியன்டட் இன் ஸ்பேஸ். அதாவது படிகத்தில் கணக்கற்ற பல அலகுக்கூடுகள், அதாவது இதேமாரி என்ன பண்ணோம்னா நிறையா வந்து யூனிட் செல் அட்டாச் ஆகிருக்கும். அப்படின்னா ஒன்றொன்று மற்றொன்று அருகாமை கூடுகள் நேரடியாக இருக்கும். இதேமாரி இன்னொன்று அட்டாச் ஆகிருக்கும், இதேமாரி இன்னொன்று அட்டாச் ஆகிருக்கும், இதேமாரி பேக் சைடில் ஒன்று அட்டாச் ஆகிருக்கும், இப்படி அட்டாச் ஆகிருக்கும். பக்கத்தில் இதேமாரி வந்து என்ன பண்ணணும்னா ஒன்று அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. The number of nearest neighbors that surrounded the surrounding particles in a crystal is called coordination numbers. கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். அணைவு எண் என்றால் என்ன அப்படின்னு கேட்பான். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு லாட்டிஸ் பாயிண்ட். இது ஒரு கிறிஸ்டல்ஸில் பக்கத்தில் ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது, இது ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது, இது ஒரு ஆட்டம்ஸ் அட்டாச் இருக்குது, இது ஒரு ஆட்டம் அட்டாச் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் அட்டாச் இருக்குது. அப்போ ஒரு கிறிஸ்டல்ஸில் லாட்டிஸ் பாயிண்டில் ஒரு ஆட்டத்தை சுற்றி எவ்வளோ ஆட்டம் அட்டாச் ஆகிருக்குதோ அது பேர் தான் கோஆர்டினேஷன் நம்பர்ஸ். அப்போ இந்த எவ்வளோ பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸில் இந்த ஆட்டத்தை சுற்றி எவ்வளோ ஆட்டம் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது, அதை சுற்றி எவ்வளவு சரௌண்டிங்கில்
the number of nearest neighbors that surrounding a particles in a crystal. ஒரு கிறிஸ்டல்ஸில் ஒரு பார்ட்டிகல்ஸை சுற்றியும் எவ்வளவு பக்கத்தில் வந்து அதர் பார்ட்டிகல்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்குதோ அதுக்கு பேர் தான் கேட்டால் கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ அணைவியன், அப்போ ஒரு படிகத்தில் ஒரு அணுவை சுற்றி எவ்வளவு பக்கத்தில் அணுக்கள் வந்து அட்டாச் ஆகிருக்குது, இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கேட்டால் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து யூனிட் செல்லு. நாம் எப்படி நம்ம வந்து ஒரு அலகு கூட்டலை அதனுடைய எப்படி நம்ம வந்து ஒரு அலகு கூட்ட நம்ம எப்படி நம்ம எதெல்லாம் டிபெண்ட்ஸ் பண்ணி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதனுடைய பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு அலகு கூட்டினுடைய பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா 3 எட்ஜ் லென்த், அதன் விளிம்பின் நீளங்கள் அல்லது அணிக்கோவை மாறிலி, லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் A, B அண்டு C. அதாவது 3 எட்ஜ் லென்த் அப்படின்னா 3 விளிம்பு நீளங்கள் இருக்கும், அணிக்கோவை மாறிலி இருக்கும், அது A, B, C அப்படின்னு மாறி நம்ம வந்து வேரியேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஆங்கிள்ஸ் பிட்வீன்ஸ், ஆங்கிள்ஸ் கோணங்கள் வந்து மாறுபடும் எட்ஜில் எப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா. இது ஒரு டைமில் 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு யூனிட் செல்லோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் வந்து ஒரு யூனிட் செல். இது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம், எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு கியூபிக் போட்டு மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு கியூபிக் போட்டுங்க. இதை அப்படியே அட்டாச் பண்ணுங்கள். ஓகே, இந்த கார்னரில் எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டம்ஸ் லாட்டிஸ் பாயிண்ட் வந்து போட்டுருங்க. ஓகே, இப்படி போட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆல்ஃபா, இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஆல்ஃபா, இந்த ஆங்கிள்ஸ் வந்து பீட்டா, இந்த ஆங்கிள்ஸ் வந்து காமா. இந்த இடத்துல வெட்டுது பற்றியா, இது எக்ஸ் ஆக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒய் ஆக்ஸ், இது ஜெட் ஆக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வெட்டுதில்லை, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வருதில்ல வெட்டுதில்லை, இதுதான் வந்து கேட்டால் ஏ. இந்த இடத்துல வெட்டுறது வந்து பி. சரி, இங்கே பின்னு போட்டிருக்காங்க, இங்கே நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து கேட்டால் விளிம்பு நீளங்கள் 3 எட்ஜ் லென்த், அதனுடைய கோணங்கள் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு. இது யூனிட் செல்லை வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பான், நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல், முதன்மை நிலை மற்றும் முதன்மை நிலை அற்ற அலகுக்கூடுகள். இதில் there are 2 types of யூனிட் செல். இதில் 2 வகையான அலகுக்கூடுகள் இருக்குது யூனிட் செல்லு. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா முதல்நிலை அலகுக்கூடு, நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா முதன்மை நிலை அற்ற அலகுக்கூடு அப்படின்னு அர்த்தம். மீனிங் the unit cell that containing only one type of lattice point is called primitive unit cell. இதில் ஒரே ஒரு வகையான அணிக்கோவை புள்ளி மட்டும் கொண்டுள்ள அலகுக்கூடு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் ஒரே ஒரு வகையான அலகுக்கூடு மட்டும் இருக்குது. இது ஒன்று எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இது எல்லாத்தையும் கார்னர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி அலகுக்கூடு. அதுதான் வந்து என்ன கேட்டால் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்.
ஒரே ஒரு வகையான அணிக்கோவைப்புள்ளி மட்டும் கொண்டுள்ள அளவுக்கூடு முதன்மை நிலை அளவுக்கூடு எனப்படும். இவை ஒவ்வொரு முனையிலும் அணிக்கோவைப்புள்ளிகளை பெற்றுள்ளன. இப்போ ஒவ்வொரு மூலையிலும் கார்னர்லையும் பார்த்திங்கன்னா இது ஒரு என்ன கொண்டு இருக்கும், லேட்டிஸ் பாயிண்ட் ஈச் கார்னர். இந்த லேட்டிஸ் பாயிண்ட் இதுதான் வந்து லேட்டிஸ் பாயிண்ட்டு. இது கார்னர் அணிக்கோவைப்புள்ளி வந்து கார்னரில் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு பேர் இதேமாரி வந்து இப்படி கூட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். இப்போ இதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்தது நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில் அப்படின்னா முதல்நிலை அற்ற அளவுக்கூடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன் கேஸ் ஆஃப் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் தேர் ஆர் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட். லேட்டிஸ் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட் எய்தர் அண்ட் ஃபேஸ் ஆஃப் யூனிட் செல், அதனுடைய அந்த யூனிட் செல்லினுடைய ஃபேஸ் முகப்பு மையத்தில் எக்ஸ்ட்ரா ஆட்டம் இருக்கும். வித்தின் யூனிட் செல், அந்த யூனிட் செல்லுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு யூனிட் செல். இந்த கார்னர்லேயும் ஒரே டைப் ஆஃப் யூனிட் செல் இருக்கும். அதுக்கடுத்தது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபேஸில் இந்த சைடில் வந்து ஒரு ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இந்த டயக்ராம். இப்போ இதில் எத்தனை டைப் ஆஃப் யூனிட் செல் இருக்குது? கார்னரில் அந்த மூலையில் வந்து ஒரு வகையான யூனிட் செல் இருக்குது. அந்த மிடில் பிளேஸில் ஒரு வகையான யூனிட் செல் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு வகையான யூனிட் செல், மிடில் ஒன்று இருக்குது. அப்போ இதில் வந்து என்ன பண்ணிக்கிட்டா ரெண்டு வகையான யூனிட் செல் அட்டாச்மெண்ட் ஆகிருக்குது. இந்த அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட், எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து லேட்டிஸ் பாயிண்ட் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்குது. இதுக்கு பேர் தான் நான் கேட்டேன்னா நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். கொடுத்துருக்காங்க, கார்னரில் ஒவ்வொன்று இருக்குது, மிடில் ஒன்று இருக்குது. இப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பான், நோட் பண்ணி வச்சுங்க. ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா என்ன, இது வரைக்கும் ஆன்சர். நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து இது வரைக்கும். இப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். There are 7 primitive crystal system. அதாவது முதல் நிலை அளவுக்கூடில் 7 வகையான வடிவங்கள் இருக்குது. ஒன்று கியூபிக். கியூபிக்னா என்னது? கனசதுரம். டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், ஹெக்ஸாகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ஆர்த்தோரோம்பஹெட்ரல். என்னென்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கியூபிக். கியூபிக் அப்படின்னா என்னது? கனசதுரம். அதுக்கடுத்து ரோம்போஹெட்ரல். ரோம்போஹெட்ரல் அப்படின்னா என்னது? சாய் சதுரம். அதுக்கடுத்து ஹெக்ஸாகோனல், அறுமுகம், 6 பக்கம் இருக்கும் மாரி இருக்கும், அறுமுகம். அதுக்கடுத்தது டெட்ராகோனல். டெட்ராகோனல்ஸ் அப்படின்னு என்னது? இதுதான் டெட்ராகோனல்ஸ், 4 வடிவம். அதுக்கடுத்தது ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக் எங்கே இருக்குது? இதுதான் ஆர்த்தோரோம்பிக். ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னா சாய் சதுரம். அதுக்கடுத்து மோனோக்ளினிக், ஒற்றை சரிவு வடிவம். அதுக்கடுத்து ட்ரைக்ளினிக். ட்ரைக்ளினிக்னு என்ன அர்த்தம்? முச்சரிவு வடிவம். அப்போ வந்து இந்த 7 வடிவத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல்நிலை அளவுக்கூடுகள் இருக்குது. அப்போ முதல்நிலை அளவுக்கூடுகள் ப்ரிமிட்டிவ் யூனிட் கிறிஸ்டலில் வந்து எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு கேட்டால் 7 டைப் இருக்குது. இதனுடைய ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய அந்த 3 எட்ஜ் லென்த் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரா பண்ணி 2 மார்க் கேட்பான், அல்லது 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். இதனுடைய நாம் வந்து இப்படி தானே நம்ம ட்ரா பண்ணோம். ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருந்து கியூபிக் இப்படி இருக்குதுன்னா, இது வந்து இதில் வந்து இது வரைக்கும் இருக்கிறது ஏ, இந்த இடத்துல வெட் பாயிண்ட் இதில் வந்து பி, இது வரைக்கும் கட்டுறது சி. அப்போ இதுக்கிடையில் வந்து ஆங்கிள்ஸ் இருக்குதுல்ல, இது
ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமான்னு பார்த்தோம். இதெல்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன்று கியூபிக் பாருங்கள். A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C. இது என்னது 3 எட்ஜ் லென்த். எப்படி இருக்குது, மூணுமே இதுக்கு கியூபிக் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதேமாரி ஆங்கிள்ஸு ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ மூணுமே வந்து பாண்ட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, சரிசமமாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தது ரோம்பா ஹெட்ரல்ஸில் அதேமாரி A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C மூணுமே வந்து சமமாக இருக்குது. இதில் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா மட்டும் ஈக்குவல் டு காமா நாட் 90 டிகிரி. அப்போ இதில் வந்து இப்படி இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தது ஹெக்ஸாகோனில் ஏவும் பியும் ஈக்குவல்ட்டாக இருக்குது, ஆனால் சிக்கு வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து 90 டிகிரியில் இருக்குது, காமா வந்து 120 டிகிரியில் இருக்குது. இதில் ஹெக்ஸாகோனலில். டெட்ராகோனலில் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு நாட் சி, ஏவும் பியும் ஈக்குவல் டு, ஆனால் வந்து சி வந்து நாட் ஈக்குவல் டு. இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா மூணுமே வந்து சரிசமமாக இருக்குது. எவ்வளவு டிகிரியில் இருக்குது அப்படின்னு கேட்டால் 90 டிகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று ஆர்த்தோரோம்பிக்கில் வந்து ஏபிசி மூணுமே நாட் ஈக்குவல் டு சமமாக இல்லை, ஆனால் வந்து கோணங்கள் எப்படி இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா இது எல்லாமே ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருக்குது. அதுக்கடுத்து இதில் பாருங்கள், இதில் பார்த்தா இதுவும் அதேமாரி தான், ஏவும் பி சி இது மூணுமே சமமாக இல்லை, ஆனால் அதில் வந்து ஆல்ஃபா காமா 90 டிகிரியில் ஈக்குவல் இருக்குது, பீட்டா வந்து நாட் 90 டிகிரி. அதுக்கடுத்து ட்ரைக்ளினிக் ஏபிசி மூணுமே நாட் ஈக்குவல் டு, இதில் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி நாட் ஈக்குவல் டு, ஆல்ஃபா நாட் பீட்டா நாட் காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். ஏதோ ஒன்று கொடுத்து இதனுடைய டயக்ராம் மாதிரி அதனுடைய ஆங்கிள்ஸு 3 எட்ஜ் லென்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பான். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு 2 மார்க் கொஸ்டினில் ட்ரா பண்ணி கொஸ்டின் எடுத்து அதனுடைய டயக்ராம் வரைஞ்சிட்டு அதனுடைய எட்ஜ் லென்த் எப்படி இருக்குது, ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த கியூபிக்கில் வந்து 3 டைப் ஆஃப் இருக்குது. கனசதுரத்தில் 3 டைப். ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று வந்து பாடி சென்டர்ட் அப்படின்னா அந்த எட்ஜில் ஆட்டம்ஸ் இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா அதனுடைய மிடில் சென்டர் பிளேஸ்லேயும் அந்த கிறிஸ்டலோடைய மிடில் பிளேஸ்லேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் பாடி சென்டர்ட், பொருள் மையம். இப்போ இது ஒரு பொருள் அப்படின்னா இதில் ஆட்டம்ஸ் வந்து கார்னரில் இருக்கும், மூலையிலையும் இருக்கும், அது இல்லாமல் அந்த ஆட்டத்தினுடைய மையத்திலையும் இருக்கும். இதுக்கு பேர் தான் பொருள் மையம் அப்படின்னு, பாடி சென்டர்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஆட்டம்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கார்னர்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனுடைய ஃபேஸ் அப்படின்னா இதனுடைய முன்னாடி ஒரு பக்கம் இருக்கும், பின்னாடி ஒரு பக்கம் இருக்கும், இந்த சைடில் ஒரு பக்கம் இருக்கும், இந்த சைடு எட்ஜு, மேலே ஒரு சைடு, இந்த சைடு. அப்போ இது ஃபேஸ் அப்படின்னா ஒரு கியூபிக்கில் வந்து எத்தனை ஃபேஸ் இருக்கும், முன்னாடி ஒரு சைடு, பேக் சைடு ஒன்று, ஒரு ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு, அது பேக் அப்படி இருக்கும். இப்போ ஒரு புக்கு எடுத்து வச்சுக்கலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்குக்கு முன்னாடி பின்னாடி சைடில், இந்த சைடில், மேலே கீழே இப்படி இருக்கும்ல, அதான் வந்து ஃபேஸ் சென்டர். அப்போ கியூபிக்கில் வந்து ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர், முதல் நிலை மையம், அதுக்கடுத்து முகப்பு மையத்தில். ஓகே, அதுக்கடுத்தது டெட்ராகோனல், நான்முகி வடிவத்தில் ப்ரிமிட்டிவ் ஒன்று இருக்குது, இன்னொன்று பாடி சென்டரில் அமைப்பு இருக்குது. ஹெக்ஸாகோனலில் இப்படி டயக்ராம் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்தது ஆர்த்தோரோம்பிக்கில் ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று என்ன இருக்குது பாடி சென்டர், ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர், ஃபேஸ் சென்டர். அப்போ
பேஸ், ஃபேஸ் சென்டர் இதில் இருக்குது. அதுக்கடுத்தது மோனோக்ளினிக்கில் ப்ரிமிட்டிவ் இருக்குது. இன்னொன்று எனக்குன்னா ஃபேஸ் சென்டரில் இருக்குது. டெட்ராகோனல்ஸில் இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் இருக்குது. அதுக்கடுத்தது ட்ரை கிளினிக்கில் இந்த மாரி அமைப்பில் இருக்குது. இப்போ மொத்தமாக அதில் வந்து எவ்வளோ வடிவம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா, எவ்வளோ வடிவம் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் 3, 5, 6, இதில் வந்து 4, 10, அதுக்கடுத்தது இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 13, 10, 11, 12, 13, 14. இப்போ மொத்தம் 14 நாம் வந்து ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ண முடியும். அப்போ ஒவ்வொன்றில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். கியூபிக்கில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். எளிய கனசதுரம், பொருள் மைய கனசதுரம், முகப்பு மைய கனசதுரம். அப்போ அதில் 3 இருக்குது. ட்ரைகோனல் எத்தனை இருக்குதுன்னா 2 இருக்குது. ஹெக்ஸாகோனலில் 1, ஆர்த்தோரோம்பிக்கில் 4, மோனோக்ளினிக்கில் 2 ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண முடியும். இதேமாரி கீழே வந்து இருக்கும். மொத்தமாக பார்த்தோம்னா 14 ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ண முடியும். இதான் வந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக் அப்படின்னா பொருள் மைய கனசதுரம். இந்த ட்ரைகிராம் நம்ம எப்படி முன்னாடி வரைஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம். இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணணும். சிம்பிள் கியூபிக்கில் ஆட்டம்ஸ் எங்கே இருக்குன்னு முன்னாடி வரைஞ்சி பார்த்தோம். இந்த கார்னர்ஸில் மட்டும்தான் இருக்கும். எளிய கனசதுரத்தில் அணுக்கள் எங்கே மட்டும் இருக்கும், கார்னரில் மட்டும்தான் இருக்கும், மூலையில் இருக்கும். எவ்வளோ கார்னர்ஸில் இருக்குது? 8 ஆட்டம்ஸ் இருக்குது. இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் ஈச் கார்னர் இஸ் ஆக்குபைட் ஐடென்டிக்கல் ஆட்டம் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். எளிய கனசதுர கூட்டில் ஒவ்வொரு மூலையிலும் ஒத்த அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அயனிகள் காணப்படும். இப்போ சிம்பிள் கியூபிக்னு வரைஞ்சி காமிச்சோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸாக இருக்கலாம் அல்ல அயான்ஸாக இருக்கலாம். இது ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஏதோ ஒன்று இருக்கலாம். இது எங்கே மட்டும்தான் இருக்குது? கார்னரில் மட்டும்தான் இருக்குது. உள்ளுக்குள்ள மிடில் இல்லை, ஃபேஸ்லேயும் இல்லை. அப்போ ஒன்லி ஆட்டம்ஸ் எங்கே மட்டும் இருக்குது? கார்னரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அதான் இதனுடைய அமைப்பு. எப்படி ஆட்டம்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது, கார்னரில் இருக்குது அப்படின்னு. இது நம்ம வந்து இந்த கார்னரில் இருக்கிற ஒரு ஆட்டம்ஸ், இந்த கார்னரில் இருக்கிற ஒரு ஆட்டம், இந்த கார்னரில் இருக்கிற ஒரு ஆட்டம், இந்த கார்னரில் இருக்கிற ஒரு ஆட்டம். இது மேலே இருக்கிறது. அதேமாரி கீழே இருக்கிறது இப்படி வந்து பாதியாக. அப்போ சிம்பிள் கியூபிக்கில் கார்னர் இருக்கிற ஆட்டம் வந்து ஒன்று என்ன இருக்குது? டச் பண்ணியிருக்குது. இந்த டயக்ராம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சிம்பிள் கியூபிக்கில் இருக்கிற கார்னரில் இருக்கிற ஆட்டம் ஒவ்வொன்றும் என்ன பண்ணிக்குது? ஒன்று டச் பண்ணியிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. And they touch along the edge of the cube. Don't touch diagonally. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த சிம்பிள் கியூபில் இருக்கிற கார்னரில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டம், இந்த ஆட்டமும் ஒன்று டச் பண்ணியிருக்குது. அதேமாரி இந்த ஆட்டமும் ஒன்று டச் பண்ணியிருக்குது. ஆனால் டயகோனலாக டச் ஆகலை. டயகோனலாக இது பாருங்கள். இப்போ இந்த ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் ஒன்று டச் ஆகிருக்குதா? டச் ஆகலை. அப்போ டயகோனலாக மூளை விட்டமாக என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஆட்டமும் டச் ஆகலை. ஆனால் பக்கத்தில் ஒவ்வொரு ஆட்டமும் என்ன பண்ணியிருக்குது? அப்போ இதுவும் டச் ஆகிருக்குது. ஆனால் எப்படி டச் ஆகலை அப்படின்னா, இந்த ஆட்டமும் ஒன்று டச் ஆகலை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. இதை பாருங்கள், இந்த இதில் கேப் இருக்குதா? இந்த கேப் இருக்குது. அப்போ இந்த ஆட்டமும் ஒன்று டயகோனலாக டச் ஆகலாம். மூளைவிட்டமாக கிடைமட்டமாக ஒன்று டச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த கோஆர்டினேஷன் நம்பர்னால் முன்னாடி பார்த்தோம், ஒரு ஆட்டத்தை சுற்றி எவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஆட்டம் அட்டாச் ஆகிருக்குதோ அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ கியூபிக் இதில் வந்து எவ்வளவு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குதுன்னா 6 இருக்குது. ஓகே. The each atom in corner of the cubic unit cell shared by the 8 neighboring unit cell, that is therefore atom per unit cell is equal to 8c by nc/8. அப்போ ஒவ்வொரு கார்னரில் இருக்கிற ஆட்டமும் கியூபிக் ஒரு அளவுக்கூட்டில் கார்னரில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் 8 நெய்பரிங் யூனிட் செல் 8 யூனிட் செல் கூட அட்டாச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, இது ஒரு யூனிட் செல், இதில் இருக்கிற ஒரு ஆட்டம் இது ஒரு இன்னொரு கியூபிக் யூனிட் செல் கூட அட்டாச் ஆகலாம். அதேமாதிரி இது ஒரு கியூபிக் யூனிட் செல், இது ஒரு கியூபிக் யூனிட் செல் அட்டாச் ஆகலாம், இது ஒரு கியூபிக் யூனிட் செல். இப்போ கார்னரில் இருக்கிற ஒவ்வொன்றுமே என்ன பண்ணோம் அப்படின்னா 8 லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த 8 லேட்டிஸ் பாயிண்ட்டும் இது கூட ஒரு யூனிட் செல் அட்டாச் ஆகும். அப்படி 8 யூனிட் செல் கூட அட்டாச் ஆகிடும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ இதனுடைய ஈச் அண்ட் therefore பேர் யூனிட் செல் ஒரு யூனிட் செல்லில் is equal to 8nc/8. number of corner by 8. nc is a number of atom corner. nc number of atom கார்னரில் இருக்கிற ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஸ்சினா வந்து சிம்பிள் கியூபிக், எளிய கனசதுரம். ஒரு அளவுக்கூட்டு எளிய கனசதுர அளவுக்கூட்டில் ஃபார்முலா என்னக்குன்னா nc/8. nc அர்த்தம் மூலையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. மொத்தமாக எவ்வளோ இருக்குது, அது எத்தனை ஷேர் பண்ணணும்? 8 கூட ஷேர் பண்ணணும். அப்போ 8/8 ஈக்குவல் டு 1. அப்போ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் எவ்வளோ ஆட்டம் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது? ஒரே ஒரு வகையான டைப் ஆஃப் ஆட்டம் மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாடி சென்டரில் பார்க்கும்பொழுது ஆட்டம்ஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது? ஒரு கார்னரில் ஒரு டைப் ஆஃப் க்ரீன் கலர் இருக்குது, மிடில் ஒன்று இருக்குது. அப்போ இது பாடி சென்டர்ட். பிசிசி பொருள் மைய கனசதுரம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்சாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த கார்னரில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் ஒன்று டச் பண்ணலை. அந்த க்ரீன் கலர் பாரு, ஒன்று வந்து கார்னரில் இருக்கிற ஆட்டம் டச் ஆகிருக்குதா? டச் ஆகலை. ஆனால் மிடில் இருக்கிற இந்த ஆட்டம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் டச் ஆகிருக்குது. அந்த மிடில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து கார்னர் இருக்கிற எல்லா ஆட்டத்துக்குள்ளேயும் டச் ஆகிருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, in a body center cubic unit cell, each corner is occupied by the identical particles. In addition that one atom occupy the body center. அப்போ என்ன, கார்னரில் இருக்கிற ஆட்டம் ஒன்று டச் ஆகலை. ஆனால் பாடி சென்டர் மிடில் இருக்கிற ஆட்டம் வந்து எல்லா கார்னர் கூடயும் என்ன பண்ணால் அட்டாச் ஆகிருக்குது. those atom which occupy the corner don't touch each other. However, they all touch one occupy the body center. அப்போ என்ன, கார்னரில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் ஒன்று டச் ஆகலை. ஆனால் மிடில் இருக்கிற வந்து ஒரு ஆட்டம் வந்து எல்லா கார்னர் இருக்கிற ஆட்டத்துக்குலையும் டச் ஆகிருக்குது அப்படின்னு. அண்ட் ஹென்ஸ் the each atom is surrounded by the 8 nearest neighboring. The coordination number is 8. அப்போ இதில் இருக்கிற மிடில் இருக்கிற ஆட்டம் வந்து எத்தனை ஆட்டத்துக்கு கூட அட்டாச் ஆகிருக்கு? கார்னரில் இருக்கிற எல்லாத்துக்கூடையும் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோனா 8. அணைவின் எவ்வளவு? 8. An atom is present in body centered belong to only the particles in its cell unshared by another unit cell. அப்போ எதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கார்னரில் இருக்கிற ஆட்டம் வந்து என்ன பண்ணும்? இந்த கார்னரில் இருக்கிற ஆட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், மற்ற யூனிட் செல் கூட வந்து அட்டாச் பண்ணும். ஆனால் இந்த மிடில் இருக்கிறத மட்டும் என்ன பண்ண ஷேர் பண்ண முடியாது. இப்போ வந்து கார்னரில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் என்ன ஆயிரும்? ஒன்று ஷேர் பண்ணிக்கும். ஆனால் மிடில் இருக்கிற ஆட்டத்தை வந்து மற்ற ஆட்டத்தை கூட ஷேர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால், nc/8 ப்ளஸ் nb/1. இந்த nc நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம், மூலையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. மொத்தமாக எவ்வளோ கூட ஷேர் பண்ணணும்? 8 கூட ஷேர் பண்ணணும். ஆனால் NB அர்த்தம் நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் ஆட்டம்ஸ், அதாவது மையத்தில் உள்ள அணுக்கள் அது கூட வந்து ஒன்று கூட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான், அந்த ஆட்டத்துக்கு மட்டும்தான் உள்ளூர மட்டும்தான் இருக்கும். அப்போ nb/1. அப்போ nc அப்படின்னா கார்னரில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது? 8 இருக்குது. டோட்டலாக 8 கூட ஷேர் பண்ணோம். ப்ளஸ்
என்பின்னு அர்த்தம் பாடி சென்டர்ட் ஆட்டம். பாடி சென்டரில் எவ்வளோ இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அது கூட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கும். இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எவ்வளோ இருக்குது? இந்த 8/8 வந்து கேன்சல் பண்ணும்போது 1 கிடைக்கும். 1/1 கேன்சல் பண்ணும்போது 1. அப்போ என்ன 1 + 1 = 2. அப்போ இதில் எத்தனை வகையான யூனிட் செல் இருக்குது? எத்தனை வகையான லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது? அப்போ 2 இருக்குது. ஒன்று கார்னரில் ஒரு வகையான ஆட்டம்ஸ் இருக்குது, இன்னொன்று மிடில் இருக்குது. அப்போ இதில் கார்னரில் இருக்கிறதெல்லாம் ஒரே வகையான ஆட்டம்ஸ், மிடில் இருக்கிறது வந்து அனதர் வகையான ஆட்டம்ஸ் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபேஸ் சென்டர்ட். ஃபேஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது கார்னரில் இருக்கிற ஆட்டம், இன்னொன்று ஃபேஸ். ஒன்று இதில் ஒரு ஃபேஸு, இங்கே ஒரு ஃபேஸ், இது இங்கே ஒரு கீழே, இதுக்கு முன்னாடி இருக்கும், இது பேக் சைடில் ஒன்று இருக்கும். அப்போ இதில் வந்து எது வந்து டச் ஆகிருக்கு? கார்னர் ஆட்டம் ஒன்று டச் பண்ணிக்கல, கார்னர் இருக்கிற ஆட்டம் ஒன்று டச் பண்ணிக்கல. ஆனால் வந்து ஃபேஸில் இருக்கிற ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் கார்னர் இருக்கிற ஆட்டத்துக்கு கூட வந்து டச் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம். In face-centered cubic unit cell, the identical atom each corner as well as the corner of each. Those atom of corner touch in a face, not each other. அப்போ என்ன பண்ண அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க? எது டச் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் கார்னரில் இருக்கிற ஆட்டம் வந்து மூலையில் இருக்கிற ஆட்டம் ஒன்று டச் ஆகலை, ஆனால் ஃபேஸில் இருக்கிற ஆட்டம் வந்து கார்னர் இருக்கிற ஆட்டத்தோட டச் ஆகிருக்குது அப்படின்ட்டு. The atom in a space சென்டர் பீயிங் ஷேரிட் பை த 2 யூனிட் செல். அப்போ அந்த ஃபேஸில் இருக்கிற ஆட்டம் வந்து இந்த ஒரு ஃபேஸுனால் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆட்டம் வந்து இது கூட என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக அட்டாச் பண்ணும். இப்போ வந்து ஒரு புக்கு இன்னொரு புக்கு முன்னாடி ஜாயின் பண்ணோம்னா ஈஸியாக ஒன்று ஜாயின் பண்ணும். அப்போ வந்து என்ன பண்ணோம்னா எப்படி அந்த ஒரு 2 யூனிட் செல் ஈச் ஆட்டம் ஃபேஸ் சென்டர்ட் பை 1/2 அந்த ஆட்டம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா என்ன கேட்டால் மொத்தமாக வந்து கார்னரில் இருக்கிற எவ்வளோ ஆட்டம் இருக்கும்? 8 ஆட்டம் இருக்கும். அது எத்தனை கூட ஷேர் பண்ணும்? 8 கூட ஷேர் பண்ணும். அப்போ இது ஃபார்முலானது NC/8 ப்ளஸ் NFன்னு அர்த்தம் ஃபேஸ் சென்டர். ஃபேஸ் சென்டரில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபார்முலா பை அது எத்தனை கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 2 கூட ஷேர் பண்ணணும். அப்போ ஃபார்முலா இதுதான். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா NCனா கார்னர் லெவல் ஆட்டங்கிறது 8 இருக்குது. மொத்தமாக எத்தனை கூட ஷேர் பண்ணணும்? 8 கூட ஷேர் பண்ணணும். ப்ளஸ் NFன்னு எவ்வளோ? ஃபேஸ் சென்டர். ஃபேஸ் சென்டரில் எவ்வளோ இருக்குது? இந்த ஃபேஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரோஸ் கலர் இருக்கிற இதோட ஃபேஸில் ஒன்று, கீழே ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இதுக்கு முன்னாடி ஒன்று, பேக்கில் ஒன்று, மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. அப்போ இது ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னன்னா 6/2. அப்போ மொத்தமாக ஃபேஸில் 6 இருக்குது. அது எதுக்கு ஒவ்வொன்றும் வந்து எத்தனை கூட ஷேர் பண்ணணும்னா 2 கூட தான் ஷேர் பண்ணணும். அப்போ 2 அது 2 சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 + 3 கிடைக்கும். 8/8 கேன்சல் பண்ணும்போது 1. இந்த 6/2 கேன்சல் பண்ணும்போது 3 கிடைக்கும். அப்போ = 4 அப்படி. அப்போ இதை வந்து இது ஒவ்வொன்றும் வந்து 2 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட் அண்டு கியூபிக், சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட். இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு டயக்ராம் வரைஞ்சி கண்டிப்பாக அதனோட எக்ஸ்பிளைன் எழுதி அதனை ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி அது எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நடத்தின கொஸ்டின் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா டயக்ராமு. இப்போ நடத்தின கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க்கு அப்படின்னு நான் வந்து அங்கே மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் படித்து எழுதி பார்த்துட்டு பார்க்காம எழுதி சென்ட் பண்ணி அனுப்பிடுங்க. நேம் எழுதி சென்ட் பண்ணி அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.